பொய் பேசுவது அல்லாஹ் தஆலா இந்த பகுதியை எப்படி எங்களுக்கு அறிவுறுத்துகிறான் என்று பாருங்க. பொய் சொல்றது இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு தவறானது அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் 3 இடங்களில் இஸ்லாம் பொய் பேசுவதற்காக அனுமதி தருகிறது. அந்த இடத்துல நீ பொய்யத்தான் பேசணும், நேரா நிக்கப்படாது. நேர்மையா இருக்கிறோம், அன்பை பாசத்தை வெளிக்காட்டுறோம் என்ற போலி அன்பெல்லாம் அங்க காட்டப்படாது. நீ அங்க பொய் தான் சொல்லணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முதலாவது இடம் எங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். யுரஹஸு ஃபீ ஷைஇம் மிம்மா யகூலுன் நாசு கதிபுன் இல்லா ஃபீ ஸலாஸ். மனிதன் பேசுகின்ற வார்த்தைகளில் 3 இடங்களில் அவனுக்கு பொய் பேசலாம். பொய்யத்தான் சில இடத்துல நம்ம பேசணும். முதலாவது இடம் யுத்தகலம். யுத்தகலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சில யுத்த தந்திரங்களுக்காக பொய் சொல்லலாம், அது தனியான பாடம், அது இங்கே பேசல. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் இஸ்லாஹு பைனன் நாஸ். 2 பேர் முரண்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2 பேர் பேசாம இருக்கிறாங்கன்னு வைங்க, இந்த 2 பேர்ட்டையும் அவர்களை சேர்த்து வைப்பதற்காக நீங்க பொய்ய சொல்லுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் அங்க நேர்மையாய்க்கணும். அவன் சொன்னதைத்தான் நான் சொன்னேன், இதெல்லாம் சரி வராது. அவன் ஒன்று சொல்லுவான், ஒருத்தரோட கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, அவன் நல்லதையா பேசுவான், ஊரெல்லாம் தப்பா தான் பேசுவான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மோசமானவன் தெரியுமா, அப்படின்னு தான் சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்றாங்க, அவன் யாரை பற்றி பொய்யாக பேசுகிறானோ அவனுக்கிட்ட போய் இவனை பத்தி பச்சை பொய்ய சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இவன் ஒருத்தரை பத்தி இவனோட கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, அவனை சேர்த்து வைக்கிறதுக்காக அவன்கிட்ட போய் நாங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நீ தான் அவனை மனசால வெறுத்துட்டிக்கிறாய், அவன் உன் பேரை சொன்னாலே அழுகிறான், அப்படி பொய்ய சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் உன் பேரை கேட்டாலே அவன் ஏங்கி அழுகிறான், இப்படி ஒரு நண்பனை இழந்துட்டோமே, இப்படி கஷ்டப்படுறான் என்ற வேதனையோடு இருக்கிறான், இப்படின்னு பொய்ய சொல்லுங்கன்னா. இங்கால இவன்கிட்ட வந்து நீ அவனை பத்தி பேசுற, அவனை பத்தி ஊரெல்லாம் தப்பா அவன் நினைச்சிக்கிறாய், அவன் நிலைமை என்ன தெரியுமா? பேசினாலே மூச்சுக்கு 300 தடவை ஓண்ட பேரைத்தான் சொல்றான். இப்படி பொய்ய சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சமாளிச்சாவது பொய்ய சொல்லியாவது 2 பேரை சேர்த்து வைங்க. அதை விட மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா? எங்கட குடும்ப வாழ்க்கை. 3வது இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹதீசுர் ரஜுலி இம்ரஅத்தஹு வஹதீசுல் மர்அதி ஜௌஜஹா. ஒரு கணவன் மனைவி இடத்தில் பொய் சொல்ல அனுமதி உண்டு. எல்லா இடத்துல நேரா நிக்க போய் தான் நம்ம சில இடத்துல முற்றுது. 100க்கு 100% நான் அன்பை அப்படியே வெளிக்காட்டிடுவேன், அது அவட்ட எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன்னுட்டா உனக்கு பிரிவினை தான் வரும். சில இடங்கள்ல பொய் சொல்லணும்.